வணக்கம். இன்றைக்கி நம்ம சிக்கன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். ஒரு ஆள் சாப்பிட்லாம். சின்ன பசங்களாக இருந்தால் 2 பேர் சாப்பிட்லாம். அந்த மாதிரி தான், அந்த அளவு தான் மெஷர் பண்ணிக்க. ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸ்பைசி ஐட்டம்லாம் போட்டுங்க. அதாவது பட்டை, லவங்கம், ஏலக்காய் போடல. பட்டை, லவங்கம், சோம்பு இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட உடனே கொஞ்சம் கூடுதலாகவே போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு 2 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கொத்து புதினா அது கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வணக்குங்க. வணக்கிட்டு தக்காளி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். குட்டியில் இதுக்கு வந்து பிரியாணிக்கு வந்து நம்ம பெருசாக நறுக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. அதுவும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வணக்குங்க. நல்லா வணக்கிட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் ரெட் சில்லி, காஷ்மீரி சில்லி அதுக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு கரம் மசாலா அதுவும் போட்டு நான் கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் தயிர் தான் எடுத்துருக்கேன். ஏன்னா லெமன் ஆட் பண்ணோம். அதனால் அதை பாருங்கள், அதை கரண்டி வச்சு அதில் பிழியிற பாருங்கள் லெமனு. ஒரு ஆஃப் லெமன் போதும். ஏன்னா வந்து நான் 1 டம்ளர் அரிசி தான் எடுத்திருக்கேன். இது மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கழுவி வச்சு சிக்கன் எடுத்து போட்டுருங்க. சிக்கன் கொஞ்சமாக இருக்குன்னா ஒரு ஆள் இல்லைன்னா குட்டி பசங்க 2 பேர் வந்து சாப்பிட்ற மாதிரி தான். அதுக்கப்புறம் 1 டம்ளர் அரிசி ஊற வச்ச அரிசி கிட்டத்தட்ட நான் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சேன். நான் அந்த அரிசியை ஊற்றிட்டு 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். நான் ஊற்றிட்டு இந்த மாதிரி பபுள்ஸ் வரும். இந்த மாதிரி பதம் வந்த உடனே நம்ம ரெடி பண்ணிடலாம். எனக்கு சிக்கன் பிரியாணி ரெடி.